வணக்கம். இன்னைக்கான காணொளி மாலை நேரத்திற்கான ஒரு சிற்றுண்டி. இதுக்கு தேவையான ப்ரெட்டு 5 ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பஜ்ஜி மாவு தயார் பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக பஜ்ஜி மாவு தயார் பண்ணி வச்சுக்கிறணும். அடுத்து வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடான பிறகு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் சோம்பு இதெல்லாத்தையும் போட்டு தாளிக்க விட்டு, இது கூடவே கருவேப்பிலை, வெங்காயம் இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து, பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு, அதாவது இதில் வந்து நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள் இவங்களெல்லாம் போட்டு வதக்கிட்டு, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு, வேக வச்ச 4 உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கி எடுத்தால் உருளைக்கிழங்கு மசாலா தயார். இப்போ இதை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ப்ரெட்டு அதில் ஒரு லேயராக அடுக்கி அதை இன்னொரு ப்ரெட்டை வச்சு மூடி, இப்போ இந்த ப்ரெட்டை உருளைக்கிழங்கு மசாலா சாண்ட்விச் இதை நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கிற பஜ்ஜி மாவுக்குள்ளார முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறது மட்டும்தான் வேலை. எதுக்கே இவ்வளோ மெனக்கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா சாண்ட்விச் பஜ்ஜி அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். நிஜமாக நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், பாய்.